வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னடா தனித்தனியா உட்காந்துருக்கோம், ஒண்ணா உட்காந்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்களோட நோக்கம் ஒண்ணே ஒண்ணு தான். பொதுவா அவருடைய நோக்கம் வேறமா இருக்கும், நம்மளுடைய நோக்கம் வேறமா இருக்கும். ஒருத்தங்க தீய சக்தினா, நம்ம நல்ல சக்தியா இருப்போம். சில பேர் நல்லவங்களுக்கு வந்து கெட்டது நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நல்லது நினைப்போம். அந்த மாரி வந்து நம்ம எந்தெந்த மாரி வளர்க்கப்படுறோம் பேரண்ட்ஸால மட்டும் இல்லாம, எந்த கட்சிய சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறத வந்து டேய் 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 டேய். ஸோ எந்த கட்சிய சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள பத்தி சொல்லும். அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்றோமே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, ஆஹா, ஆ. அது எம்ஜிஆர் ஆவதும் கருணாநிதி ஆவதும் பண்பின் அடிப்படையிலே அப்படின்னு. சரி, ரைட். ஓகே, ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு வீடியோ பார்த்து வந்து ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதுக்கு முன்னாடியே ரியாக்ஷன்லாம் இந்த பாட்ட கேட்டு வந்து மாறிடுச்சு. இருக்கிற ரியாக்ஷன்லாம் அந்த வீடியோக்காக மட்டுமே கொட்டணும்னு நெனைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல்ல வந்து அந்த கேம்பெயின் அப்படிங்கிறதே ஒரு தனி கலை. அதுல நம்ம போய் ஒரு 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 அதுல திமுக காரன் எச்சக்கலை. என்னங்க வேற சரி, ஏதோ சொல்லலாம்னு பார்த்தா சொல்லுங்க சொல்லுங்க. சரி, இப்போ அதுல வந்து நம்ம ஒரு ஊருக்கு போய் வந்து பிரச்சாரம் பண்ணி இப்போ வந்து எடப்பாடி போறாரு. பல ஊர்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மைக்க மாட்டுறாரு, கத்து கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா ஒரு பாட்டு மைக்கில் யார் பேசினாலும் கத்துற மாதிரி தாங்க வரும். அதுக்கு தான் மைக்கு ஒலிபெருக்கின்னு எதுக்கு வச்சிருக்காங்க. மைக்கில் வச்சா நான் சாதாரணமாக பேசினாலே அது கத்தி தாங்க வரும். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போய் பிரச்சனை பண்றது அப்படிங்கிறது வேறங்க. நம்ம ஒரு தேர்தல் கேம்பெயின் சாங்க கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது ஊர் ஊரா போய் நம்மளுக்காக பிரச்சனை பண்ணோம். ஸ்டாலின் தான் வராரு. வாயில தூக்கி வச்சாரு. நான் சொல்றது திராவிட வாழைப்பழத்தை. பிரதர் என்ன வேணா சொல்லுங்க. டபுள் மீனிங் மட்டும் வேணாம் brother. ஏங்க நான் திராவிட வாழைப்பழம்னு சொன்னா நீங்க எதையோ ஒன்று நினைச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? சரி, நான் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்ற பாட்டு அவருக்காக அவர் ஒரு ஊருக்கு போறாருன்னா அங்க அதுக்கு முன்னாடி போய் கேம்பெயின் பண்ணுச்சு. அதுதான் சொல்றேங்க. அதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டுட்டு இப்ப அதே பாட்டை போட்டு பாருங்களேன். இப்போ திமுக இப்ப இந்த தேர்தல்ல அதே பாட்டை போடுங்க. பழைய பாட்டுன்றவாங்களே. அதுதான் இது பழைய பீஸு. இதை நம்பி போய் நாம ஓட்டு போட்டது நம்ம வந்து நம்ம நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு பத்தியா? இல்ல தேர்தல் யுக்தியை பத்தி பேசிட்டு இருக்கேன் நான். நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு குயுக்தி இது. இது தேர்தல் யுக்தி இல்லை. தேர்தல் யுக்தின்றது என்னன்னா, இப்போ ஒரு தேர்தலில் ஜெயிக்கணும்னு வைங்க. நம்ம வந்து மக்களை கவருவதற்காக ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் போடுவாங்க ஸ்டேஜ்ல. ஆடல் பாடலாம் கூட நம்ம இவர் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பெரிய இது பண்ணாரு. அவருக்கு பாவங்க பாட்டு ஆட வச்சிட்டாங்க. அவருக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதே தெரியல. அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அது என்ன ரியாக்ஷன்னா, ரூம்ல கூப்பிட்டா ரியாக்ஷன்லாம் வேற மாதிரி கொடுப்பாரு. ஐயோ, நம்ம இதுக்குள்ள போயிடலாமா? ஏங்க இப்படி பேசுறீங்க? அது நம்ம ஏற்கனவே பார்த்தது தானே. சரியா? நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்க, நான் பார்த்தேன்னு சொல்லாதீங்க. நான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க பல பேர் செய்யற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் சில வேலைகள் தாங்க. சரி, இப்போ பாட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்டே மத்திய சிறைச்சாலை அப்படியே வந்து அந்த பழைய மூடு கொண்டு வந்துட்டாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல ரைட்ல ஒரு காக்கா, லெஃப்ட்ல ஒரு காக்கா. இல்ல சும்மா அப்படிலாம் உள்ள ஒரு அண்டங்காக்கா அப்படி. சரி, காக்கா ஏன் வச்சிருக்காங்க தெரியல. இது வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா, பார்க்கலாமா? உங்களுக்கு அப்படியே பிடிச்ச ஷாட்ல நிறுத்த சொல்லுங்க, அப்புறம் பாஸ் பண்ணி போவோம். அது அந்த எனக்கு பிடிச்ச ஷாட் என்னவா இருக்கும்னா, வாவ், வாயிலே மிதிக்கிறது தான் பிடிச்ச ஷாட்டா இருக்கும். நீ பாருங்க, இது பாருங்க ஒரு நிமிஷம். எனக்கு பிடிச்ச ஷாட்னா அது இதுல வருமான்னு தெரியல. ஏன்னா வாயிலே மிதிக்கிற ஷாட். உங்களுக்கு இஷ்டத்துக்குலாம் எடுக்க மாட்டாங்க. உங்க இஷ்டக்கரணத்துக்குலாம் வராது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஐயோ, கேளுங்களேன், திருப்பி திருப்பி போட்டுன்னு இருக்க முடியாது. இது பாருங்க, சிறையில வேற என்ன தந்து இதோ உதய உதயா அதான் கொடியாட்டலாம். சாமியா கியூட்டா இருந்துச்சுல பேபி. அப்பவே ஆட்டிருக்காப்ல கொடிய சொன்னேன். இந்த பேபி தான் வந்து பாத்தீங்கன்னா பின்னால தமிழ்நாட்டு பல பேபிகளை கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கு. ஐயோ, பாத்தீங்க அந்த ஷாட் பாத்தீங்களா இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியை வந்து அந்த ஜெயிலுக்கே எடுத்துட்டு போய் வந்து காட்டுறாரு. திருப்பி பார்க்க பாத்துக்கா. இதுதான் திருட்டுறையில் டைரியோட தாத்தா. குதிரையில போறாரு. பெரிய ராஜாதேவ் சிங் குதிரையில போறாராம். அந்த இதுல வரும் தெரியுமா, வடிவேலு காமெடியில. ஆமாம் வருமா? அதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ். ஆமாங்க. குதிரை மேல் செல்லும் கழுதை அப்படின்னா ஏன் அப்படியே குதிரையில வாயேன் வேளச்சேரி பக்கம் மழை வரும்போது. குதிரையில வேளச்சேரி பக்கம் மழை வரும்போது வேற எப்படி பீச் பக்கம் போனா கூட குழந்தைங்களை ஏத்தின்னு ஒரு 10 ரூபா வாங்கிட்டு வந்து வியாபாரம் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கலாங்க. நீ வேளச்சேரி பக்கம் வந்தா குதிரையில தான் போக முடியும். வேளச்சேரி பக்கம் மழையில கார்லாம் போக முடியாது. அதெல்லாம் கொண்டு போய் ஃப்ளைஓவர் மேல நிறுத்திடுறாங்க. ஒரு நாட்டை படையோட பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் போறானா தான் குதிரையில போவான். தங்களோட கழக கொடி ஏத்திட்டு குதிரையில போறாருன்னா திருப்பியும் தமிழ்நாட்டை பிடிக்கிறாரு அப்படின்னு தானே அர்த்தம். இப்ப பிடிக்கலையா? இல்லங்க, மோடியோட ஆட்சி ஒரு முறை தான் ஏழரை நாட்டு சனின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு முறை பிடிக்கும். பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சர்க்கிள் போயிட்டு திரும்பி அதுக்கப்புறம் தான் வந்து பிடிக்கும். இப்ப வந்து இது வந்து சனி பகவான் வந்து நல்லதும் செய்வார். இது பிணி.
ஓகே. தமிழ்நாட்டை எனக்கு பொறுத்த பிடி- எப்ப நல்லது செய்வாரு? எனக்கு ஒரு 2 வருஷமா ஒரு சனி பிடிச்சு விடவே மாட்டேங்குது. எப்ப பிரச்சனையில வேற மாட்டோம்னு தெரியல. ஏங்க என் கூட உட்காந்துருக்கீங்களே இது நல்லது. அததாங்க நானும் சொல்றேன். ஐயோ எங்கள் அண்ணன் உதயநிதி கழகம் கொடி ஏந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார் வருகிறார் அண்ணன் வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் வருகிறார் களத்தில் வருகிறார் இடி முழங்க இளம் தலைவர் வருகிறார் இடி முழங்கவா? இளைஞ படை குலுங்கி இடி முழங்கவா? ஏண்டா? நான் கேட்குறேன், இடிக்கும் உனக்கு என்னடா பெரிய முழங்க போகுது? இல்லை உனக்கு என்ன இருக்கு? கிறுக்க மாதிரி இன்னும் சிரிக்கிறது தான் இடி முழங்குமா? இந்த பஸ்ல போகும்போது இந்த பெண்களை தவற அடிப்பாங்களே அந்த இடி இல்ல. வானத்துல இருந்து இந்த பூமிக்கு விழுந்துருமா அந்த இடி. அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது சரி. எங்க அந்த இடி விழுந்தா உழுறதுக்கு முன்னாடி நீங்க கீழே விழுந்துருவீங்க. அது நீங்க சரி. போயிட்டு அவரை கிண்டல் பண்ணி இடி பேசிட்டு முழங்க இருக்கீங்க. போகுதா இல்லை அடி விழ போகுதா அப்படின்றது தேர்தலில் தெரிஞ்சிட போகுது. சரி, உங்களுக்கு அந்த டிஷர்ட் பேண்ட் கேட்டப்ப உங்களுக்கு பிடிக்காதுல்ல? இதுல பாருங்க பக்காவான இல்லைங்க, அரசியல் எனக்கு வாங்க. பிடிக்கிறது பிடிக்காத விட்டுருங்க. சரியா? நீ வந்து ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு நீ வந்து அந்த பக்கிங்ஹாம் கனால் வந்து மேற்பார்வை பண்ணுறதுக்கு அதிகாரிகள்லாம் வராங்க. சரி. அதிகாரிகள் புடைசூழ முதலமைச்சர் வரார். முதலமைச்சர் ட்ராக்ஸ் ஷூட் போட்டு வராரு. சரி, அது ஓகே. ட்ராக் பேண்ட் போட்டு வராரு. இவன் ஷார்ட்ஸை மாட்டிக்கிட்டு வரான். அப்போ எந்த அளவுக்கு பெண் அதிகாரிகள் இருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு இப்போ நான் சொல்கிறேன், ஸ்விம்மிங் பூலில் இருந்தாருன்னு வைங்க, அப்படியே வந்துடுவாரா? ட்ரங்க் பேண்ட்டோட வந்துடுவாரா? நீங்க ஏன் அவரோட ஸ்விம்வேர்ல பாக்கணும்னு நான் ஏங்க இந்த அதான் நான் திருப்பி சொல்றேனே, நீ துணை முதலமைச்சரா இருந்து நீ ரோட்டுக்கு வரதுனால தான் நான் கேட்கறேன். சரியா? மற்றபடி எனக்கு என்ன வந்தது? பிரதர் முழு இவன் வீடியோ வீட்டுல அம்மனோட சுத்து, அது ஏன் பிரச்சனை இல்லையே. ஆபாசமா மட்டும் பேசாதீங்க. இல்லைங்க, ஏங்க அம்மனம் என்பது ஆபாசமே கிடையாதுங்க. யார் சொன்னது ஆபாசம்னு? சரி, இப்ப அது நீ சமணர் உன் வீட்டுல சமணர் என்ன அமணர்னு உருட்டுவீங்க. வேணாம், ஃப்ரீயா விட்டுருங்க. நான் எதுவுமே கேட்க விரும்பல. நான் என்ன கேட்கறேன், இப்போ யூடியூப்ல முழு நீள வீடியோ வந்தது, அதை பார்த்துட்டே இருந்தோம். பட்டன் ஷா நீலப்படமா? முழு நீள வீடியோ ஓ, ஃபுல் சரி. லாங் ஃபார்மேட் வீடியோஸ். அப்புறம் இப்போ ஷார்ட்ஸ்னு விட்டாங்க. இப்போ ஷார்ட்ஸ் தான் ட்ரெண்ட். அது மாதிரி அந்த காலத்துல வேஷ்டி கட்டினாங்க, இப்போ ஷார்ட்ஸ் போட்டு வர்றாரு. ஷார்ட்ஸ் தான் ட்ரெண்ட். நீங்க அப்படிதானே பாக்குறோம். இதுதான் சொல்றேன். நீங்க ஒரு துணை முதலமைச்சரா இருந்து நீ ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு நீ இப்போ உன்னுடைய உறவுக்காரங்க கல்யாணத்துக்கு போவியா? அந்த இவன் செத்து போனான் பாருங்க, யார் அவன்? முரசொலி செல்வம். ஷார்ட்ஸ் போட்டு வந்து நின்னியாங்க. அது சரி, உங்கள் அம்மா பட்டு புடவை கட்டு வந்தாங்கங்க, அது வேற விஷயம். என்ன இப்போ நம்ம கேட்குறது இங்கே என்னன்னா, நீ சரி ஒரு இடம் பொருள் ஏவல்னு இருக்குல்ல, ஏன் அதை சொல்கிறாங்க? ஒரு யூ கேன் சரி, இப்போ ஒரு கிளப்புக்குள்ளே நீங்கள் காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்குள்ளே நீங்கள் போக முடியுமா? அந்த மாதிரி ரவுண்ட் நெக் டிஷர்ட் போட்டு போக முடியுமா நீங்கள்? ஷூ போடாமலாம் போக முடியாது. இல்லை, சரி, ஓரளவு கவர்ட் ஸ்லிப்பராக இருந்தால் அலோவ் பண்ணுறாங்க. சரியா? அப்போ ஏன் அந்த டெக்காரம் வச்சுருக்காங்க? அந்த இடத்துக்கு ஒரு மரியாதை. சட்டமன்றத்திலே வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. வேட்டி கட்டிட்டு நீங்கள் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இது வந்து என்னன்னா நம்மளுடைய கலாச்சார அடையாளம் என்பதனால அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சரி, நீ வந்து இப்படி ஷார்ட்ஸ் மாட்டி நீ காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்குள்ள போக முடியுமா? இப்போ என்னங்க கூவத்துக்கு போகும்போது ராமராஜ் வேஷ்டி மாட்டி வரணுன்றீங்க. ஏன் கூவக்கரையில் கருணாநிதி எப்போ வச்சிருக்காங்க, அங்கே போகும்போது நீ வேட்டி கட்டி தானே போற, இல்லை பேண்ட் மாட்டி தானே போற? அது கடற்கரையா நாங்க பாக்குறோம், கூவக்கரையா நீங்க பாக்குறீங்க. நான் பார்க்கலங்க, வில்சன் பார்க்க சொன்னார் ஜட்ஜை, நான் பார்க்கல. இத பேசிட்டே இருந்தா இந்த பாட்டு முடியவே முடியாது. வருகிறார் இனப்பகைவர் நடுங்கிடவே வருகிறார். என்ன பண்ணணுமா? அதாங்க எல்லாருமே நிலைமை அப்படியே குலுங்குற மாதிரி வராரு, எல்லாம் பயமுத்திட்டு வராரு. இனப்பகைவரை நடிக்கவே வருகிறார். எனக்கு தெரிஞ்சு நடுங்கிறது ஒண்ணுதான், ஸ்டாலின் கை தான். இப்படி பாடி ஷேமிங், ஏங்க நான் சொல்லலைங்க, இதெல்லாம் பேச்சு பாருங்க, அவாய்ட் பண்ணா மக்களை பார்க்கும்போது நடுங்குதுன்னு நான் சொல்றேன். நீங்க ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்க? வருகிறார் மாவீரன் வருகிறார் ஆவீரன். ஆறு படிக்க கலைஞராக வருகிறார். கை பிடிச்சு வந்தாங்க பாத்தீங்களா? வேற எதை பிடிச்சிட்டு வரணும்ன்றீங்க? இல்ல கேக்குறேன். பாருங்க, கை பிடிச்சு சரிங்க, வேற எதை பிடிச்சிட்டு வரணும்ன்றீங்க? தோல் மேல தோல் கை போட்டு கூட வரலாம். போடலாம். அது அவர் போடுவார். கமலஹாசன் வந்து இந்த வேஷம் போட்டு வந்தார்ல, அவ்வை சண்முகி வேஷம் போட்டு வந்து இப்படி தோல் மேலே கை போடுவார். சின்ன வயசுல நீங்க ஏதாவது கமலஹாசனுக்கு புடவை கட்டி விட்டா கூட தோல் மேலே கை போடுவார் கருணாநிதி. என்னங்க நீங்க எப்படி இருக்காரு எங்க அப்போதுல இருந்தே அரசியல்ல இறங்கிட்டாரு. ஆமா. அது யார் அந்த குழந்தை? யாரு? ஜெயகடாவா? ஏக்கடெல்லாம் இப்ப நல்லா வளர்ந்துருப்பாங்க. தானாதனவடிப்பு மடப்பா. தேர்தலில் ரிசல்ட் என்ன தெரிஞ்சு போச்சு. ஹலோ, அவர் அந்த முட்டையை தூக்கி காட்டினப்பதான் உங்களுக்குலாம் தேர்தல் ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சுது. அது சரி, அந்த குதிரை விட்டையை போட்டிருக்குமே, இவர் ஏறிட்டு போனாரு, அது என்ன பண்ணிருப்பாரு? இது
இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச சனாதன ஒழிப்பு மாநாடு. அதனால தான் பெங்களூர்ல போய் நீ வந்து இந்த முக்கமா டெபாசிட் கட்டிவிட்டு இது வாங்கிட்டு வந்தியா? நான் இனிமே இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். பெங்களூர் போனா அப்புறம் நாமளும் பெங்களூர் மெமரிஸ்லாம் இழுக்க வேண்டியிருக்கும். யார் வேண்டானது? இருங்க, யார் வேண்டானது? மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க. மக்கள் இவனை ஏத்துப்பாங்களா? ஆல்ரெடி அப்ப மக்கள் அங்க போய் அவங்க என்ன போய் மன்னிப்பா கேட்டு வந்தாங்க. அது திறமையோ இல்ல குறையோ இல்ல உடல் உபாதையோ ஒரு ஜென்ரேஷன் டு ஒரு ஜென்ரேஷன் தான் வருமா. இப்ப கலைஞரோட ஸ்பீச் வந்து ஸ்டாலினோட இல்ல, ஆனா உதயநிதி இன்னைக்கு குட்டி கலைஞரா வந்துட்டார்ல. என்னென்ன குட்டி இதான் இருந்தாரு இல்லங்க, அடுத்த ஒரு மினி வெர்ஷன் இன்ஸ்டாகிராம்ல போய் லைக் பண்றாரு. அதுல அதுக்கு பார்க்கக்கூடிய கருணாநிதி தனத்தை நீங்க சொல்றீங்களா? நீங்க இன்ஸ்டாகிராம் பக்கம் வாங்கினாலும் வரமாட்டீங்க. புரியாம பேசிட்டு இருக்கீங்களே கிஷோர். நீங்க பாருங்க, புரட்சி முட்டை முட்டை வெற்றி சூரியன் உதித்து விட்டார், மனதில் நிலைத்து விட்டார். அண்ணா கலைஞர் தலைவர் ஸ்டாலின் கடத்தில் சென்று காணுமே. இப்ப 4 பேர் இன்பாவையும் சைட்ல போட்டு 4 பேர் தான் போட முடியும். ஏங்க இப்ப அண்ணா அப்படி தள்ளி விட்டுற வேண்டியது. அன்பா எங்கங்க அண்ணாவே மறந்தாச்சு. அப்படி அண்ணா அப்படி தள்ளி விட்டுட்டு எங்கங்க அரசியல் நீங்க தாங்க இழுக்குறீங்க. அவர் அரசியல் இல்லாதவங்கள அரசியல் ஏங்க நான் இழுக்கலங்க, அவங்க தானே சொல்றாங்க. நான் அவனை பார்த்துட்டு தான் செத்து போவேன்றானே. அழக படையை நடத்துகிறார், கட்டுப்பாடாய் இயக்குகிறார். வளமும் நலமும் மனமும் மகிழ துயரங்க துளைக்கின்றார். ஏங்க அவருக்கு ஆசைப்படுறாங்க, ஆசையே தடவரான்னு சொல்றாங்க கைய. இது நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க. இடம்பலம் எக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஓபன் பண்ணி கொடுத்துருப்பா. இந்த மாதிரி பேச நீங்க எல்லாத்தையும் டபுளா புரிஞ்சுக்கிட்டு நான் என்னங்க பண்ண முடியும்? எண்ணம் போல் வாழ்க்கை, சரியா? என் எண்ணம் தான் கெட்டு போயிருக்கு. ஏய், ஆனா அதுல ஒண்ணு தெரியுமா? இந்த மாதிரி கை தடவினே போகும்போது 4-5 பேருக்கு மோதிரம் காணாம போயிடுச்சான். அவர் மோதிரத்தை தான் யாரோ கொடுக்க பாக்குறாங்க. இல்லைங்க, அதை ஏங்க கொடுப்பாங்க? திருப்பதிக்கே இல்லட்டா, பழனிக்கே பஞ்சாமிர்தமா, கருணாநிதி குடும்பத்திட்டே லவுட்ட முடியுமா? ஏங்க ஒரு மாற்றுத்திறனாளி ஒரே காரணத்துக்காக ஒரு கோப்பை ஒருத்தர் கொண்டு வந்தாருன்னு மனசார தந்தையும் மகனும் ஏமாந்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்த ஸ்டாலினுக்கு தனியா ஒரு கோப்பையா, ஏங்க உதவாநிதிக்கு தனியா ஒரு கோப்பையா? ஏண்டா மாகாமடையீங்களா? உங்களுக்கு அது கூட தெரியாதா? அவன் அங்க ஒரு கப்பு இங்க ஒரு கப்புன்னு மாத்தி மாத்தி கொண்டு வந்திருக்கானு கூட தெரியாம அவன் அப்படியே நிக்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு தத்தியா இருக்கணும், இவன் எப்படிப்பட்ட ஒரு தத்தியா இருக்கணும். அதெல்லாம் பெரிய தத்தி சின்ன தத்தின்னு சொல்றான். கர்ணன் படம் பாத்தீங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணர் வேஷம் மாத்திட்டு வந்து கவச குண்டலத்தை கேட்பாரு. அதை தெரிஞ்சோ சிவாஜி சிரிச்சுட்டே பிச்சு கொடுப்பாருல, அது வந்து டெஸ்டினி. அதை தான் இருக்கணும், அதுதான் தர்மா. அதனால தெரிஞ்சுக்கோங்க. சிவாஜி செத்து விட்டாரு அதுல, அந்த படத்துல. தெரியும் தெரியும். நீங்க எங்க போறீங்க வாங்க. பாதி பாட்டு முடியல. அப்பா பவுலர்னா பையன் பேட்ஸ்மேன். அது பாத்துட்டீங்களா? அந்த ஒரு இது அந்த போட்டோவை எடுத்து போடுப்பா. அந்த ஸ்டாலின் வந்து கிரிக்கெட் பேட்டை வச்சு இப்படி நிற்கும் போது அவ்வளோ கேமராவும் அங்கே எதிர அப்படி நிற்கும். ஏன்னா இப்படி சரி, அதுக்கு ஏன்டா கேமராமேன்லாம் அப்படி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? என்னன்னா இவர் பால் அடிக்கிறாராம். அதுல வந்து ஸ்டாலின் வந்து அப்படி கிரிக்கெட் பேட்ல ஓடி வந்து இப்படி போடுவார் பாருங்க. 4 பிச் அடிச்சு போவோம் அப்படி ஸ்டம்ப் கிட்ட. கிரிக்கெட்டை பத்தி தெரியாம நீங்க பாட்டு ஏதாவது பேசுறீங்க. ஸ்டாலினுக்குலாம் தெரியுமாமா? ஸ்டாலின் வந்து லெக் ஸ்பின் பவுலர். அது உங்க பையனே சொல்லியிருக்காப்லையே. அதுதான் சொல்றேன். அதான் பார்த்தோமே அந்த லெக் ஸ்பின். அந்த வீடியோ போடுப்பா. எங்கள் பொறிமைகள் மீட்டிவர் ஆண்டைய ஆண்டு எஸ்பிபி வாய்ஸ் ஏஐல யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஓ மனோவா? ரைட் ரைட். என்ன மாலை? ரோஜா பூ மாலை. அதுதான் நானும் சொல்றேன், ரோஜா பூ மாலை. ஏங்க என்னங்க நான் சொல்றேன், அரசியல்ல போடுற மாலை தானே. அதே கப்பு தான். அதே கப்பு தான். எல்லாமே அதே கப்பு நினைச்சா என்னங்க பண்றது? எல்லா கப்பும் அந்த கப்பு மாதிரினா கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? ஒரு ஸ்போர்ட்ஸ் மெட்ஸ் பாருங்க. இது வந்து கிரீஸ்ல இது பண்ணுவாங்க. எதுலங்க டிவி? ஒலிம்பிக்ல ஜோதி அந்த மாதிரி. ஏங்க விழாவை தொடங்கி வைக்கிறாங்க. ஏனோ யாரும் குடிசையை கொளுத்துற மாதிரி உத்து பார்த்துருக்கீங்க. இல்லைங்க செய்தாலும் வந்து ஆச்சரியப்படத்துக்கு. தோனி கார் ரேஸ் வரலாற்று கார் ரேஸ் பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்களா? இந்திய வரலாற்றை இங்கிருந்து தமிழ் இனம் செலுத்திட எழுதிடுவார். வீரம் வீரம் அடைத்திடுவார். துள்ளிப்பாயும் மாணவர் துடிப்பு மிக்க குருகா. ஏங்க அவர் யாரும் தெரியாது. அவர் யாரும் தெரியலையா? லாலா கடை சாந்திக்கு போஸ்டர் ஓட்டினவர் தானே அது. பாபா மர்கையா? சாரணர் இயக்கம்னா என்னன்னு அதாங்க பாபா மர்கையா தெரியுமா? புல்புல்ஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
பி ப்ரிப்பேர்ட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? புல்புல் தெரியும். சரி. இவர் வந்து மாணவர்கள்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு எலைட் வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து இந்த சாரணரை அதான் ரைட்டுங்க. நான் பார்க்குறது கூர்கா மாதிரி கரெக்டாக தான் இருக்கிறேன். சமீபத்தில் அவர் வந்து ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காரு. எது சாட் ஜிபிடியில் டவுன்லோட் பண்ணி கொடுத்த தீசிஸை வச்சா? சரி போங்க. ஒரு யூடியூபரோட அறிவு வந்து அந்த அளவுக்கு தான் யோசிக்கும். சரி இவனுக்கு அப்படியே நிறைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்க இருக்கு? டாலாகடை சாந்தி போஸ்ட்டுக்கு இது பாட்டுக்கு போஸ்டர் ஓட்டினான் அவன். கல்வித்துறை அமைச்சர் எழுதிடுவார் வீரம் வீரம் கொண்டு இமய சிகரம் வென்று சரித்திரம் படைத்திடுவார். சமயத்துல நடுறாங்க. பார்த்தா கன்னியாகுமரி ஆட்டை போட மலை மேலே நட்டாங்க. துடிப்பு மிக்க இளைஞர்களும் அண்ணா அண்ணா என்று பந்தம் பாசம் காட்டும் அன்பக தலைவரவர் பாசிச கூட்டத்தை மாநில சுயாட்சி நினைவுபடுத்தின மாதிரி இருக்கணும். இவளை அடிச்சா அவருக்கு அப்புறம் யாரு கொடுத்தாங்க? மஹிந்திரா பூஷனுக்கு தானே கொடுத்தாங்க. அதாவது அந்த கான்ட்ராக்ட் நடத்துறதுக்கு உண்டான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் இல்லைங்க, அது இன்னொரு ஒரு இதுக்கு கொடுத்தாங்க. உபாசனா ஐயரா ஒரு பொண்ணு கொடுத்தாங்க. அது நம்ம வந்து கம்பெனியே செஸ் ஒலிம்பியாடுக்கு ஒரு நாள் முன்னாடி ஆரம்பிக்குது. கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க, முடிஞ்ச உடனே க்ளோஸ் பண்ணுது அந்த கம்பெனியை. ஏன்? அதுதான் இப்போ இடி வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்லுது. அதுதான்டா திராவிட திமுக. அதுதான்டா திமுக. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு எங்களோட டைலாக்? தவற கட்சியா? ஹலோ, இதோட பெரிய கத்தி நாங்க பர்த்டேக்கு பிடிச்சி கேக் வெட்டணும் பாத்தீங்களா? அந்த ரவுடி பண்ணானாக்க அவனுங்க ரவுடிங்க பண்ணானாக்க கேக்குக்கு முன்னாடி இப்படி கத்தி வச்சு நின்னான்னா ரவுடி நின்னா பிடிச்சின்னு போய் உள்ள வைப்பான். சரியா? ஆனா திராவிட பொறுக்கி பண்ணான்னாக்க அதை வந்து நம்ம வந்து வேடிக்கை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க முடிஞ்சா. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது? ஏற்பட்ட காலம் எல்லாம் ரோஜா பூ மாலை. அது எல்லோ கலர், இந்த ரோஸ் அவங்க அம்மா இன்பா வராம முடிஞ்சிருமோன்னு நான் நினைச்சேன். இன்பா வந்துருச்சு. நான் தான் சொன்னேன் கொண்டு வந்துருவாங்க இன்பா வந்து. அப்பா பையனுக்கு ஜோதி பாருங்க, எதுவும் கம்மியாக பிடிக்காம நிற்கிறாரு போர்டில். அப்பா பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கிறது, அம்மா பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கிறது, இதெல்லாம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சாதனைகளாக பார்க்கப்பட வேண்டும். ஒரே நிமிஷம் எமோஷனல் ஆயிடுச்சுங்க. கடைசி சாட்டு உங்க சட்டையில் போட்டு தச்சுக்கிறேன். என்னங்க, ஒரு சைடு அப்பா வந்து பையனுக்கு முத்தம் கொடுக்குறாரு, இன்னொரு சைடு அம்மா ஒரு பையனுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல அரசியல் மட்டும் இல்லாம ஒரு பையன் வேற இடத்துக்குலாம் போய் முத்தம் கொடுத்துருவாரு. இனிமேல் அந்த ரியாக்ஷன் இதுதான் தமிழ்நாடு, இதுதான் திராவிட மாடல். 5 நிமிஷம் இந்த பாட்டு வீடியோ பார்த்து ரியாக்ட் பண்ணலாம். பாசிட்டிவா வந்தா சும்மா ஊர் கதை உலக கதைலாம் பேசிட்டு இருக்கீங்களே. சரி, இப்போ அந்த பாரபட்சத்தை கொடுத்தது மொத்தத்துல இந்த பாட்டுக்கு நீங்க எவ்வளவு ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க? 5 ஸ்டார்ஸ்க்கு எவ்வளவு ஸ்டார் கொடுப்பீங்க? இதுக்கு எதுக்குங்க ஸ்டார் கொடுக்கணும்? செருப்படி தான் கொடுக்கணும். நீ பண்ண கூத்துக்கு, நான் 4.25 ஆண்டுகள் நீ பண்ண கூத்துக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ இப்படி ஒரு பாட்டை போட்டு எடுத்துன்னு வருவேன். நான் நிறைய சுவையான நிகழ்ச்சிகள்லாம் பண்ணலாம் கூட இருந்தா ஃபுல் நெகட்டிவிட்டியை கொட்டுறீங்க, அப்படியே வன்மத்தை கொட்டுறீங்களே, கக்குறீங்களே. ஏங்க அது நக்கிறதெல்லாம் அவங்க வேலைங்க, நம்ம கிடையாதுங்க. கக்கறதுன்னு சொன்னேன். சரி, கக்கறது அவனுங்க வேலை தான். இல்லை, அவனுங்களால கக்கறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆண்டவா தெய்வமே. சரி நேயர்களே, நீங்க இந்த பாட்டை பார்த்துருந்தனா உங்களுக்கு மனசார பிடிச்சிருச்சு அப்படின்னா 5 ஸ்டார்ஸ்க்கு இந்த பாட்டுக்கு எவ்வளவு வந்து ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க? உதயநிதி அவர்களோட செருப்படி எவ்வளவு கொடுப்பீங்க? அதையும் கமெண்ட்ல போடுங்க. பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே பதிவிக்கலாம். கிஷோர் கூட பாசிட்டிவ் தாங்க, அதுக்காக பாசிட்டிவ்னு கொண்டாட முடியும். சரி சொல்லுங்க.